எழுதியிருக்காங்க உயிர் எழுத்துக்களை. இந்த 13 எழுத்துக்களையும் எப்படி எழுதியிருக்காங்க நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எழுதும்போது நம்ம வந்து இப்போ என்ன ஆ எழுதணும். ஹிந்தியில் வந்து ஆ எழுதணும். ஆ எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதான் ஹிந்தியில் ஆ, இப்படி தான் ஹிந்தியில் ஆ இருக்கும். அடுத்து ஆவன்னா பாருங்கள், இப்படி அதே 3 போட்டு இந்த சேம் ஆ எழுதிட்டு அடிஷ்னலாக ஒரு கோடு வந்து நம்ம போடுறோம். இது வந்து துணைக்கால் அப்படிங்கிறது துணைக்கால். இப்போ ஆ அப்படிங்கிறபோது துணைக்கால் வரும். இப்போ ஈங்கிறது இந்த எஸ் மாதிரி வந்து இது கீழே வந்து இழுத்து விடணும். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. எண்டு வந்து இது வந்து ஈஎன்னா அப்படிங்கிறம்போது எப்படி பாருங்கள், மேலே இந்த மாதிரி சுழிச்சு விடணும். ஈஎன்னா அப்படிங்கிறதுக்கு இது ஈஎன்னா. ஊவன்னா அப்படிங்கிறம்போது இந்த இப்படி போட்டு இந்த பாட்டம் வந்து மேலே வரணும். இதான் வந்து நார்மல் ஊ. இந்த ஊவன்னா அப்படிங்கிறம்போது இதே இதை போட்டு இந்த சென்ட்ரு போர்ஷனில் இருந்து நம்ம இப்படி கீழ் நோக்கி ஒரு கோடு போடணும். இதுதான் ஊவன்னா. பார்த்துக்கோங்க, ஊவன்னா. அதுக்கப்புறம் ரூ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் எழுதணுன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுங்க. அடுத்து ஒரு இப்படி கீழே ஒரு கோடு போடுங்க. அடுத்து ஸ்ட்ரெயிட் கோடு. அப்புறம் இங்கேருந்து ஒரே இதில் இந்த மாதிரி கோடு போட்டு மேலே ஒரு கோடு. இதான் வந்து ரூ வந்து உயிரெழுத்துக்களில் இருக்குது. அப்புறம் இங்கே ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு கோடும் பக்கத்தில் ஒரு கோடு போட்டு போடணும். இதுதான் ஏ கிடையாது, ஏ. சரிங்களா? ஏ. ஐ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கோடு போட்டு மேலே மட்டும் ஒரு கோடு வரும். இது வந்து ஐ, ஹிந்தியில் ஐ. இப்போ ஏ பார்த்தோம், ஐ பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? ஓ பார்க்கணும். அதாவது ஓ கிடையாது, ஓ நெடில். அதே மாதிரி ஆ போடணும். ஆவன்னா போட்ட பின்னாடி ஒரு கோடு போட்டது தான் மேலே கோடு போடுறது வந்து ஓ அப்படின்னு சுழிச்சு விடணும். ஓ அப்படி. அதுக்கப்புறம் இங்கே அவு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியே போட்டு 2 கோடு மேலே இந்த லாஸ்ட் கோட்லேருந்து 2 கோடு மேலே போட்டிங்க அப்படின்னா இது வந்து அவு. அப்புறம் இந்த 2 எழுத்துக்கள் ஜாயிண்ட் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் தான். இது எப்படின்னா ஆ போட்டு மேலே புள்ளி வைக்கணும். இதை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அம்மா அந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அப்புறம் இன்னொரு என்ன இருக்குன்னா அதே போட்டு இந்த சைடில் 2 புள்ளி வைக்க வரும். அது எப்படின்னா இது வந்து அஹ அப்படின்னு அர்த்தம். அஹ. இப்போ இந்த அகமது அப்படிங்கிறதுக்கெலாம் எழுதுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அக்மது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் ஹிந்தியில் இருக்கிற இந்த 13 உயிரெழுத்துக்கள். இதை நீங்கள் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன்.